ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடிக்கடி இனிமேல் கடைக்கு போயிட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர் புதுசாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து அதில் நம்ம மளிகை சாமானை போட்டு வைக்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற டப்பாவை எப்படி ரியூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதனால் நம்ம பணமும் சேவ் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறது அருண் ஐஸ்கிரீம் டப்பா தான். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு இதில் மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ கப் பிரிண்ட் இருக்குது, இன்னொன்றுல ப்ளூ பிரிண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டப்பாவில் நான் சக்தி சாம்பார் பவுடர் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது பக்கத்துலேயே 100 ஒரு மிளகாப்பொடி பேக்கெட் பிரிச்சது இருக்குது. ஸோ அதை நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்பைசஸ் பவுடர்ஸ்க்கெலாம் நம்ம இனிமேல் தனியாக டப்பா வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அருண் ஐஸ்கிரீம் டப்பாவே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த சின்ன டப்பாவில் நான் மஞ்சப்பொடி பேக்கெட் தான் நான் போட்டு வைக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம ஸ்பைசஸ் பவுடர் தான் போட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஹவுஸ் ஹெல்ப்பருக்கு ஏதாவது நம்ம ஸ்வீட் ஏதாவது போட்டு கொடுக்கணும்னா இந்த டப்பாவில் போட்டு கொடுக்கலாம். இல்லை நம்மளே எங்கேன்னு வெளில போகிற ஒரு சாக்லேட்ஸ் இதில் போட்டு எடுத்துன்னு போகலாம். ஸோ நிறைய விஷயத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் நம்ம யோசிச்சாலே. இந்த அருண் ஐஸ்கிரீம் டப்பாலாம் பாருங்கள் ஓவல் ஷேப்பில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் வேணால் நம்ம பெயிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், வேணால் இந்த மேலே லேபிள் ஒட்டி வச்சுக்கிறோம், எந்தெந்த டப்பாவில் நம்ம என்ன வச்சுருக்கோம் தெரியறதுக்கு. ஸோ இன்னொரு டப்பாவில் நான் நார்த்தங்காவை பேக்கெட்டோடய போட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் எப்போயாவது தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எக்ஸ்பைரி டேட் அதில் இருக்கிறதுனால கவரோடையே போட்டு வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு ஸ்வீட்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸை நம்ம தூக்கி போடாமல் அதில் எம்டிஆர் புளியோதரை பவுடர் தான் நான் போட்டு வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கெலாம் நம்ம ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் வாங்கி தான் நம்ம போட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். கடையில் போய்ட்டு புதுசாக கண்டெய்னர் வாங்கி அதில் மளிகை சாமானை போட்டால் தான் நல்லதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்னொரு டப்பாவில் நான் பிரித்த கடுகு பேக்கெட்டை போட்டு வச்சுருக்கேன். நம்ம வீட்டு கிச்சனில் யாரான்னு நம்ம அருண் ஐஸ்கிரீம் டப்பாவில் போட்டு வச்சுக்கிறத பார்த்துட்டு எதாவது நினைப்பாங்களோ அப்படிலாம் யோசிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் எப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதேட்டு இந்தமாரி ஸ்டீல் ஜக்கிலெலாம் ஆயிலை விட்டு வச்சோன்னா பிசுக்கு பிடிச்சி தேய்க்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் இந்தமாரி சின்னதாக இதயம் நல்லெண்ணெய் பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். எப்பவுமே 2 லிட்டர் கேன் தான் நான் வாங்குவேன் இதயம் நல்லெண்ணெய். ஸோ அதுலேருந்து இந்த சின்ன பாட்டிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சமையலுக்கு நான் இதுலேருந்து எடுத்துப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி காலியான தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் நம்ம எண்ணெயை விட்டுட்டு தோசைலாம் செய்யறச்சே நம்ம இந்தமாரி சுற்றி விடுறதுக்கு இதை வச்சுக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாட்டில் வாங்குறச்சு இதை நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்தமாரி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் நாங்கள் இந்த ஊருக்கு வரைச்சி தான் யூஸ் பண்ணிப்போம். ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இங்கே 10 டேஸ் ஸ்டே பண்ணுவோம். ஸோ அதனால் அனாவசியமாக நான் காசு கொடுத்து ஸ்டீல் கண்டெய்னரோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸோ அதெல்லாம் நான் வாங்குறது கிடையாது. இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அஞ்சலி நல்லெண்ணெய் குட்டி பாட்டிலில் கிடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதை வாங்கியிருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இது தேவையானது நமக்கு கிச்சன் சமையலுக்கு என்னென்னலாம் அவசியமோ அதை மட்டும் இப்போ இந்த ட்ரேயில் நான் அடுக்கி வச்சுக்கிறேன். இந்த ட்ரே மட்டும் நான் காசு கொடுத்தா வாங்கியிருக்கேன். ஸோ அதேட்டு இன்னொரு ஸ்வீட் பாக்ஸில் நான் புளியை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இந்த ட்ரேயில் நான் அடுக்கி வச்சுக்கிறேன். அதேட்ட புளியோதரை மிக்ஸு, அப்புறம் இந்த பிரித்த கடுகு, அப்புறம் நார்த்தங்காய், ஸோ அதெல்லாம் இந்த ட்ரேயில் வைக்க வேண்டாம். ஸோ நம்ம டெய்லி அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம புதுசாக கடையிலேருந்து கண்டெய்னர் வாங்காமல் நம்ம எப்படி ரியூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதேட்ட சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் இருக்குள்ள அதில் ஸ்டீலில் வச்சுருக்கேன். அதில் கடுகு போட்டு வச்சுருக்கேன். கடுகு நம்ம கறிக்கெலாம் போட்டுருச்சு அளவாக விழும். சால்ட்டு போட்டுறதுக்கு மட்டும் நான் ஒரு டப்பா வாங்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒரு தூரம் பேக்கெட்லேருந்து நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே நான் ஸ்டீல் இந்த ஆயில் கண்டெய்னரை வச்சுடுறேன். ஸோ எண்ணெயெல்லாம் நமக்கு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே வரும், அடியில் ட்ரேயில் வராது. நான் என் வீட்டிலேருந்து கொண்டு இந்த சின்ன ஸ்டீல் டப்பாவில் ரசப்பொடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேயில் நீட்டாக அடுக்கியாச்சு. சின்னதாக ஒரு நெய் டப்பா வாங்கினா அதையும் இதில் வச்சாச்சு. இந்தமாரி யூஸ் அண்ட் த்ரோ டப்பாக்குள்ளே ஒன்றுத்தில் நான் கடலப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ உளுத்தம்பருப்பு பேக்கெட்டில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் போட்டுவிட்டேன் ட்ரேயில். டெய்லி சமையலுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் இந்த ட்ரேயில் நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. அதுவும் அருண் ஐஸ்கிரீம் டப்பா, ஸ்வீட் டப்பா அதெல்லாம் நம்ம ரியூஸ் பண்ணியாச்சு. இங்கே நாங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வச்சுருக்கோம். இன்னும் கேஸ் கனெக்ஷன் கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாரி இங்கே 10 to 12 டேஸ் தான் நாங்கள் இங்கே தங்குவோம். ஸோ இந்தமாரி ஒரு குட்டி ஒரு ட்ரே நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தேன். ஸோ அதில் ஒன்றுத்தில் சர்க்கரை, இன்னொருத்தில் காஃபி பவுடரோட டப்பா, இதெல்லாம் மஸ்ட்டு. ஏன்னா ஒரு தடவை நம்ம பேக்கெட்லேருந்து சர்க்கரையெல்லாம் நம்ம எடுத்து போட முடியாது. ஸோ அதுக்கெலாம் மட்டும் டப்பா வச்சுருக்கு. காஃபி ஃபில்டர், அப்புறம் டிகாஷன் விடுறதுக்கு ஒரு பாத்திரம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவுண்டர் டாப்பில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நான் வேறு இடத்துல கொண்டு வச்சுருவேன். இதெல்லாம் கவுண்டர் டாப்பில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தமாரி ஒரு டப்பாவில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா தேவையான கொஞ்சம் மளிகை சாமான், பருப்பு அதெல்லாம் நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த தாளிப்பு கடாயில் கடுகு நிறையவே நான் தாளித்து மூடி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரசம் குழம்பெல்லாம் வைக்கிறச்ச ஒரு தடவை நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு தாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ரைத்தாக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கேன்னா நாங்கள் அங்கே இருக்கிற கிச்சனில் எங்கிட்ட மிக்சியும் இந்த ஒண்டர் ஷெஃப் பிளெண்டரும் இருந்தது.
ஸோ பிளெண்டரை மட்டும் நான் இங்கே கொண்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சட்னிலாம் தேவைப்பட்டால் அரைக்கலான்னு. எங்கள் வீட்டு அந்த கிச்சனில் எத்தனை சாமான் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அழகாக நீட்டாக தேவையானது மட்டும் அடுக்கி வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பூன்னு அந்த நைஃப்லாம் போடுறதுக்கு தனியாக நான் ஹோல்டர்லாம் எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து எங்கிட்ட இன்னொரு ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் இருந்தது. அந்த ஃபில்டரோட நான் மேல் பாகத்தை மட்டும் இப்போ எடுத்துன்னு வந்திருக்கேன். அதில் வந்து நான் சிசரு, நைஃபு, தேவையான ஸ்பூன்ஸு இதெல்லாம் நான் நீட்டாக அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்குன்னு நம்ம தனியாக காசு கொடுத்து ஒரு ஹோல்டர்லாம் வாங்குறதுலாம் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் கவுண்டர் டாப்பில் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம அடுக்கி வச்சாச்சு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி காசெல்லாம் அனாவசியமாக கறி ஆக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நீட்டாக கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.